அப்படித்தானே ஏமா வந்து என்ன பிடிச்சி கேட்டேன். 4 பிள்ளைங்க பிறந்த பிறவை இந்த 4 குழந்தைங்க இருக்குது. இப்படி வந்து வலைய போட்டு இப்படி போட்டுட்டான். ஒன்னாந்து வீச்சு வலையை போட்டான். இந்த பக்கம் இருந்து வந்து 2 எருமி 4 ஆம்பளையும் கட்டில் மேல படுத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி கொண்டாந்து போட்டான். ஏமை இப்படி பிடிச்சுக்கிட்டு வலையை பிடிச்சுக்கிட்டு இப்படி என்னத்துக்கு போட்டீங்கன்னு கேட்டேன். சௌகரியமா ஒன்னு பிடிச்சிக்கிட்டு போறேன்னாங்க. பிடிச்சிக்கிட்டு போறது சேர்த்தான். இந்த குழந்தைங்க 4 பேர் கட்டில் மேல கிடக்குது. அப்ப 4 பிள்ளைங்க. இது 6 வளர்த்துவாங்க, 6 பாப்பா. நீ என்ன பிடிச்சிட்டு போயிடுற, இந்த பிள்ளைங்களை பாக்குறீங்க யாரு பின்ன எப்ப பண்ண வேற பிடிச்சிட்டு போறதுன்னு கேட்டாங்க. 105 வரைக்கும் ஆகணும். உண்டா கைய கொண்டான்னு 105 வரைக்கும் ஆகணும். என் கையில சத்தி மண்டு 105 வரைக்கும் அந்த ஆனை பாரு வந்து பிடிச்சிட்டு பாரு. சத்தி மண்ணத்தான் உன்னை விடுவேன். நீ என்ன கட்டிக்காரனா இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு எம்மாடு சத்தி வாங்கிட்டேன். ஆமா சரின்னு சத்தி பண்ணிட்டான். அத்தான் கலைப்பிடி இழுத்துக்கிட்டு கிடக்குற அப்படி இருக்குது. என்ன பண்ணிட்டு இல்லைன்னா ஏன் இப்படி கிடக்குற என்ன பண்ணிட்டு சமர்த்தியம் கடவுள் கொடுக்குறாங்கன்னு சத்து கொடுத்துட்டாங்க. கலைக்கு இருக்க சத்து கம்மியாகும். உண்மையில அப்படியாவா இருக்கு? வயிற்றாவ குறையுமா குறையாதா? எல்லாம் ஜனம் பேசுறத பார்த்தா இந்த வயசுக்கு இந்த சவுண்டு பேசுறதே போதும், கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிறாங்க.